ப்ளூஸ்டோன் ஸ்டுடியோஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளூஸ்டோன் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சத்யராஜ் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர். தற்போது பாகுபலிக்கு பிறகு இந்தியாவே அறியும்படி பெரும் நடிகராகிவிட்டார். இந்நிலையில் சிபிராஜ் நடிக்கும் சத்யா படத்தின் ட்ரெய்லரை சிவகார்த்திகேயன் தன் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதற்காக சிவகார்த்திகேயனுக்கும் இப்படத்தின் டைட்டிலை கொடுத்த கமலஹாசனுக்கும் நன்றி என சத்யராஜ் தெரிவித்துள்ளார். இப்படத்தின் தயாரிப்பாளரும் இவரேதான். தான் இந்தியாவின் முன்னணி நடிகர் என்றாலும் வளர்ந்து வரும் சிவகார்த்திகேயனுக்கு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நன்றி தெரிவித்தது எல்லோரையும் கவர்ந்துள்ளது. இதை பற்றிய வீடியோ தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வணக்கம். நாதாம்பாள் பிலிம் ஃபேக்டரியில நாய்கள் ஜாய்க்கிறது வெற்றி படத்துக்கு அப்புறம் சத்யாங்கிற படம் எடுத்திருக்கோம். அதனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரொம்ப வெற்றிகரமாக அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ட்ரெய்லரை வெளியிட்ட என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயனுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சத்யாங்கிற டைட்டில் நாங்க கேட்டோன்னு கொடுத்தாரு கமல் சார், அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி அன்னைக்கு சத்யா வழக்கமான தமிழ் படத்துல இருந்து வித்தியாசமா அமைஞ்சிடும், அதே மாதிரி இந்த படம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அடுத்து என்ன காட்சி வரும் அப்படிங்கிற யூகிக்க முடியாத அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் அமைஞ்சிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரதீப் தான். ரொம்ப ரொம்ப ஸ்டைலா எடுத்திருக்காரு. இந்த படம் சிபிக்கு ஒரு ரொம்ப முக்கியமான படம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் சிபிக்கு. அவர் கூட ரம்யா நம்பீசன், வரலட்சுமி சரத்குமார், ஆனந்தராஜ், சதீஷ், யோகி பாபு எல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் நாய்கள் ஜாக்கிரதை மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமா அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த ட்ரெய்லர் ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.